ஜீவதீர்ப்பு வழியாக இந்த காலவெளியில மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். தேவனுடைய ஒரு பெரிதான கிருபை உங்கள் அனைவரையும் மூடிக்கொள்வதாக. லூக்கா 12ஆம் அதிகாரத்துல இயேசு பொருளாசை குறித்த ஒரு காரியத்தை அங்கே சொன்னதை நாங்கள் பார்க்கலாம். அந்த மனுஷனுடைய வாழ்க்கையில இருந்து ஒரு 4 காரியங்கள் நாங்கள் கற்றுக்கொள்ள. ஒன்று அந்த மனுஷன் பிற காரியத்தை மறந்து தனக்குரியவர்களே சிந்தித்தவன். 17ஆம் வசனம் சொல்லுது அப்பொழுது அவன், நான் என்ன செய்வேன், என் தானியங்களை சேர்த்து வைக்கிற இடம் இல்லை என்று சொல்லி எனக்கு சொல்லி ஒரு சிந்தனையில் இருந்தவன். பொருளை கணக்கிட்டானே தவிர அதை விளைய செய்த தேவனை மறந்தான். 3வது காரியம் சரீர தேவைகளை அறிந்திருந்தான், தன்னுடைய ஆத்மாவை மறந்திருந்தவன். பல வருஷங்களை கணக்கிட்டவன் நித்திய காலத்தை மறந்தான். இப்படியாக ஒரு பொருளாசையை குறித்து வரும்போது நம்முடைய வாழ்க்கையில பல காரியங்கள் இப்படியாக தேவனை விட்டு விலகுவதற்கு என்ற காரியங்களை வாழ்க்கையில கற்றுக் கொடுக்க நாங்கள் பார்க்கலாம். ஆனா இயேசு தன்னுடைய சீஷர்களை நோக்கி சொன்னார், எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று நீங்கள் கவலைப்படாதிருங்கள் என்று நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஆகாரத்தை பார்க்கிலும் ஜீவனும், உடையை பார்க்கிலும் சரீரமும் விசேஷித்தவர்களாயிருக்கிறது. காகங்களை பாருங்கள், அது விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியமும் இல்லை, அவைகளையும் தேவன் பிழைப்பூட்டுகிறார். அவைகளை பார்க்கிலும் நாம் விசேஷித்தவர்கள் என்று தேவன் சொன்னார் அல்லவா? இப்படி இருக்க அற்ப விசுவாசிகளே, இன்றைக்கு காட்டிலிருந்து நாளைக்கு அடுப்புக்கு போகிற புல்லுக்கு தேவன் இவ்விதமாய் உடுப்பித்திருக்க உங்களுக்கு உடுப்புதான் அதிக நிச்சயம் அல்லவா? ஆகையால் இவையெல்லாம் உலகத்தார் நாடி தேடி ஓடுகிறார்கள். உங்களுக்கு வேண்டியது இன்னதென்று பரமபிதா அறிந்தபடினால் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு எல்லாம் கூட கொடுக்கப்படும் என்று சொல்லி, அதனால இந்த கால வேளையில் ஆண்டவரே, எனக்கு 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 நான் சிந்திக்காதபடி தேவனுடைய ராஜ்யத்தை நீதியையும் தேடும் போது இந்த பொருளாசையை நாங்கள் விலகி செல்ல தேவன் வழி கொடுப்பாராக. அவரை விசுவாசிப்போம், அவரை நம்புவோம், எங்கள் கவலைகள் எல்லாவற்றையும் அவருக்கு மீத வைப்போம், அவர் நம்மை நடத்துவாராக. ஜெயிப்போமாக. கிருபை நிறைந்த எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையான கால விலைக்காக நன்றியப்பா. ஒருவேளை இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் வாழ்க்கையில ஏதோ ஒரு கவலை உண்டு. ஆண்டவரே, என்னுடைய எதிர்காலத்தை குறித்து சேமித்து வைக்க வேண்டும், தப்பே கிடையாது. ஆனா எனக்கு எனக்கு எனக்கென்று காரியங்களை செய்து கொண்டிருப்பது விட்டு இந்த தேவன் விசேஷித்தவர்களாக எங்களை அவர் பார்ப்பதனால அந்த பரமபிதாவை நோக்கி இந்த காலங்களில பார்ப்போம். ஏனென்றால் அவருடைய ராஜ்யத்தை நீதியையும் தேடும் போது மீதியெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் சொன்ன வார்த்தையின்படி அவரை நாடுவோம், அவரை தேடுவோம், தேவன் எங்கள் தேவைகளை சந்திப்பாராக. அப்படியாக ராஜ்யத்தை தேட, ராஜ்யத்திலே நாட்டமா இருக்க எங்களை வழிநடத்தும் இந்த கால வேளைக்கு நன்றி. எங்கள் கவலை எல்லாவற்றையும் உங்களுடைய சமூகத்தில் வைக்கிறோம். இதை விடுதலை உறுதி வெற்றி கொடுப்பீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், மர்ம பிதாவே. ஆமென்.